குக் வித் மேனேஜர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி ஒன்றா வந்தோம். அப்படி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை இது இல்லை, தேங்காய் வாங்கிட்டு வாங்கினா சொல்லி தேங்காயை வாங்கிட்டு வந்தாச்சு. குக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த குக் வித் மேனேஜரில் குக்கு யார் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் இதில் காட்டுறேன். இவர் தான் நம்ம குக், எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கிறது அவரே கேட்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி பொரிச்ச குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு, அதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் ஒரு சாலட் ஒன்று பண்ணுறோம். ரேடிஷ் வச்சு ஒரு சாலட், முள்ளங்கி வச்சு ஒரு சாலட். ஓகே, முருங்கைக்காய் 4 கத்திரிக்காய், 3 முருங்கைக்காயும் 4 கத்திரிக்காயும் போட்டுருக்கோம். அது தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ தேங்காயும் சோம்பும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு குழம்பு கூட்ட போகிறோம். மத்தியானத்துக்கு பொரிச்ச குழம்பு, முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் வந்து ரேடிஷ், முள்ளங்கியில் ஒரு சாலட்டை சொன்னார். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தேங்காய் வந்துட்டு இப்போ இந்த பொரிச்ச குழம்புக்கு தேங்காயும் சோம்பும் கலந்து அரைச்சி குழம்புக்கு மிக்சிங் ரெடி பண்ணுறோம். பொரிச்ச குழம்புக்காக இதை நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காயும் சோம்பும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். குக் வித் மேனேஜரில் குக்கை பார்த்துட்டிங்க. அடுத்து மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மேனேஜர் வர போகிறாரு. மேனேஜரான கேள்வியில் அப்புறம் வர செய்ய போகிறோம். சமைக்கிறேன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு போய் பார்ப்போம். 4-5 மேனேஜர் கேள்வியை கேட்போம். என்ன அருண், சாப்பாடுலாம் ரெடியா? ரெடி ஆகிட்டு இருக்கா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாதம். இது எங்கே வாங்கினது? அடையாளம் வாங்கிட்டு. அடையாளம் வாங்கினீங்களா? சரி, இது எங்கே வாங்கினது? இது ஆர்டர் போட்டு வாங்கினது. இது எதுக்கு? அதான் இப்போ பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். சாப்பாடு எப்போ ரெடி ஆகும்? இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியாதா? பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டைம் சொல்லிட்டோன்னா நீங்கள் அதிலே வந்து நிற்பீங்க. அதனால எக்ஸ்ட்ரா சொல்லி பஃபர்லாம் வைக்கக்கூடாதுங்க, கரெக்டாக டைம் சொல்லணுங்க. அக்ரெசிவாக வேலை பார்க்கணும். சரியா? சரி, இன்னும் தேங்காயெல்லாம் உரிக்காமல் இருக்கு. முடிஞ்சிச்சா? ஓகே. வேற என்ன செய்றீங்க? குழம்புக்கு அப்புறம் சோறு, குழம்பு அப்புறம் சோறு, குழம்பு, ஒரு சாலடு, முட்டைக்கோஸ் பொரியல். ரசம்லாம் வைக்கலையா? ரசம் இன்னைக்கு பொரிச்ச குழம்பு சாப்பிட்டா ரசம் தேவைப்படுறாரு. நல்லா இருக்கும். யார் சொன்ன ரெக்குவயர்மெண்ட்? யார் கொடுத்தாங்களா? பொரிச்ச குழம்புக்கு ரசம் தேவையில்லையா? இந்த ரெக்குவயர்மெண்ட் புதுசா இருக்கு. பாயாசம் இருக்கா? பாயாசம் கிடையாது. பாயாசமும் இல்லையா? என்னங்க நீங்க? அப்பளம்? அப்பளம் உண்டு. அப்பளம் உண்டு. இருக்கு, தயிர் இருக்குது. மோர் மிளகா, தயிர் தான் இருக்கு. சரி, நான் வரேன். ஒரு கரெக்டா 1/2 hourல வந்து பார்ப்பேன். சரியா? ட்ராக் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்கணும். சரியா? ஓகே ஓகேங்க. மேனேஜருக்கு டைம் செக் பண்ணிட்டு போன பிறகு வேறு ஜரூர் நடக்குது. பொரிச்ச குழம்பு செய்யறதுக்காக சட்டியெல்லாம் எண்ணெயெல்லாம் வந்து காய வச்சாச்சு. பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு எண்ணெயை தாளித்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம குக்கு. இது வந்து தொடர் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த குழம்புக்கு பேசிக் ப்ரிப்பரேஷன் இதுதான் ஆரம்பிப்பாங்க. சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி மிளகாய் இதெல்லாம் போட்டு அஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு செய்வாங்க. இதை ஃப்ளேமில் வச்சு வந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த வச்சு சைடில் வைக்கிற தக்காளி, வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுவாங்க. வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கின பிறகு அதுக்கு பிறகு தக்காளியை போட்டு பண்ணுறது. இதுதான் வந்து வெரி ட்ரெடிஷ்னல் குக்கிங். எல்லா குக்கிங்குமே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி 3 ஐட்டம் பண்ண போகிறோம். ஒரு குழம்பு, ஒரு முட்டைக்கோசு, ஒரு சாலட் பண்ணுறோம். அதுக்கு முதல்ல குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு, கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் குழம்புறாரு கேட்போம். மேனேஜருக்கு என்ன வேறு வேலையில் வந்துட்டு அது ரெடியா, இது ரெடியா, ரெக்குயர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குதான்னு கேட்குறாரு. நம்ம பண்ணுற பாரு நமக்கு தானே தெரியுது. ஒரு பக்கம் எடுத்து ஊற்றுது, எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா ப்ராப்பராக வந்துருச்சுன்னா சந்தோஷம். பார்ப்போம், சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. வெங்காயம், தக்காளியும் வெந்த பிறகு அடுத்து வெஜிடபிள்ஸை போடுறாரு. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை போடுறாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு குக் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயை போட்டுட்டு அதுக்கு பிறகு கத்திரிக்காய் போடலான்னு பிளானில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம சொன்னதான் கரெக்டு. கத்திரிக்காயை உரமாக எடுத்து வச்சுட்டு மச்சதை போட்டு குக் பண்ணிகிட்டு இருக்குது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முருங்கைக்காய் அந்த குழம்புக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து கத்திரிக்காயை போடுவார். அதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஒரு ஸ்டவ் தான் பற்ற வச்சுருக்கிறாரு. இன்னொரு ஸ்டவ் எப்போ பற்ற வைக்க போகிறாரு தெரியல. ஏன்னா அடுத்த முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணோம்னா அடுத்த டெஸ்டிங் டீம் வந்துடுவாங்க. இப்போ டெஸ்டிங் டீம் வர போகிறாங்க இவர் பண்ண குக்கிங்கை பற்றி பார்க்குறது. என்னங்க அருண் 30 மினிட்ஸில் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. எங்கள் மேனேஜர் பயங்கரமாக கத்திட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னதான் பண்ணுறாரு? அவருக்கு வேற வேலை இல்லைங்க, அவர் கட்டிட்டு போறாருங்க. 30 மினிட்ஸ்ல பண்ணணும், அவ்வளவுதானே. பண்ணுவோம், இருக்கிறத சாப்பிட சொல்லி. வேற என்ன பண்ண முடியும்? முட்டைக்கோஸ் பொரிக்கிறதுக்காக தவால என்ன போட்டுருக்காருன்னா கடலைப்பருப்பை போட்டுட்டாரு. அதுக்கு வழக்கம் போல கருவேப்பிலை அந்த மசாலா மசாலா போட மாட்டார். அந்த ஆரம்ப உளுந்து சீரகம் அதெல்லாம் போட்டுட்டாரு. இந்த டைமில் எடுத்து வச்சிருந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டாரு. சைடில் பார்த்தீங்கன்னா குழம்பு வெந்துக்கிட்டு. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டதுனால கத்திரிக்காயை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. பேனெல்லாம் 2 அடுப்புமே எரிஞ்சிட்ருக்கு. ஒன்றில் குழம்பு ஒன்றில் முட்டைக்கோஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2மே ஒரே ஏன் வந்து மசாலா போடவே இல்லை. காயெல்லாம் நம்ம வெந்த பிறகு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். காய் வெந்தால் தான் அது உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம மசால் போடுறப்ப காய்க்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அந்த வேக்காடுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு நல்ல டெவலப்பர் வர பொறுத்தது. அவசரமாக எங்கேயும் கூட காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி அவசரமாக பண்ணுற நிதானமாக அந்தந்த பக்குவத்தில் பண்ணுற மசாலாவை எப்போ போடணும், வெஜிடபிள்ஸ் எப்போ வந்து வேக வைக்கணும், வேக வச்ச பிறகு அது தனியாக வெளியே வந்த பிறகு மசாலாவை போட்டு பண்ணுறாரு. இதுதான் அவர் சொன்ன மசாலா. என்னென்னா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, எதுவுமே அவர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுவோம். அதுபோக இந்த அரைச்சி வச்ச மசாலா, இந்த 3 ஐட்டம் தான். இப்போ இது பட்டை, கிராம்பு, சீரகம், இதில் தேங்காய், வெறும் தேங்காயும் சோம்பு மட்டும்தான். தேங்காயும் சோம்பு மட்டும்தான். நம்ம பட்டை கிராம்பு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒன்லி தேங்காய் சோம்பு. தேங்காய் சோம்பு. இப்போ தான் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டோம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். ஏன் மஞ்சத்தூள் முதல்ல போட்டுக்கிட்டோம்னா அது ஒரு கிருமி நாசினி ப்ளஸ் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேறு. அது முதல்ல மறந்துடாமல் போட்டுருக்காக முத மஞ்சத்தூளை போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் போதும். கரம் மசாலா பாட்டில் இது வந்து கரம் மசாலா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு இது 2ஐயும் கலக்கிறோம். அவ்வளோதான். ஏன் தேங்காய் சோம்பு? தேங்காய் சோம்பு வந்து பொரிச்ச குழம்புக்கு அதுதான் ட்ரெடிஷன். தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி ஊற்றுறப்ப அது பொரிஞ்சு வரும், நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். அதுக்காக தான் அது கலக்கிறோம். முட்டைக்கோஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். முட்டைக்கோஸுக்கு வேறு எதுவுமே நம்ம போட வேணாம், ஏன்னா இது காரமாக இருக்கும் குழம்பு. அதனால இது கொஞ்சம் மைல்டாக வச்சுருக்கோம். அதனால லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் முட்டைக்கோஸுக்கு. எந்த மசாலாவும் கிடையாது, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. பச்சை மிளகா காரத்துக்கு முட்டைக்கோஸில் இருக்குது, அந்த காரமே நமக்கு போதுமானது. ஸோ அந்த குழம்புக்கான ரெசிபியை சொல்லி முடிச்சிட்டாரு நம்ம குக்கு. அப்போ கொஞ்சம் ஹைலி டெக்னிக்கலாக தான் இருக்கிறார். ஏனோ தானோ அப்படின்லாம் குக் பண்ணல, எதுக்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவும் வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறார் போல். அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக மாறி இருந்துச்சு. இப்போ மேனேஜர் என்ட்ரி. சொல்லு, அதுக்குமே இருக்கு. முடிச்சுட்டான் இவ்வளோ டெவலப் பண்ணுற ஃபுல்லாக. என்னப்பா முடிஞ்சிச்சா எல்லாம்? கடுமையா டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சு போலே. டெஸ்டிங் முடியலையா? டைம் ஆயிடுச்சேப்பா. ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது half an hour முடியறதுக்கு. எப்படி டெஸ்டிங் பண்ணி டெப்ளாய் பண்ணி என்ன பண்றது? நான் வேற கால் மேல கால் வருதுங்க. முடிஞ்சிருமா? இப்படிதான் சொல்லுவீங்க, திருப்பி 1/2 மணி நேரம் ஆகிடக்கூடாது. மேனேஜர் போனோடனே டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கிறதுனால சீக்கிரம் படிக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்டிங் டீம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பையும் பார்த்துக்கலாம்.
கையில் பிடிச்சிக்கணும், ஊதிக்க மேலே ஊதிட்டு நல்லா ஊதிடுங்க. அருமை. நன்றி. டெஸ்டிங் டீம் நல்லாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா குழம்பும் அந்த முட்டைக்கோஸும் ரெடி ஆகிடுச்சு. அதான் பார்க்குறீங்க, இதுதான் ஃபைனல் வெர்ஷன். முட்டைக்கோஸ் ஆஃப் பண்ணிட்டாரு, குழம்பு மட்டும் இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதையும் ஆஃப் பண்ணி நினைக்கிறேன். 2 பண்ண நம்மளுடைய டெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 3வது முள்ளங்கி சாலட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சாலட். அதற்கு என்ன செய்றீங்க? முதல்ல கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு. பற்ற வச்சுட்டீங்க. ஓகே. முள்ளங்கி பூ அப்படியே அரைச்சி போட்டீங்க. சரி, முள்ளங்கி வச்சு சீச்சு போட்டுட்டேன். இது ஒரு ரொம்ப யூனிக்கான சாலட்டு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. முள்ளங்கியில் ஒரு சாலட் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும். குழம்பு ரெடி முடிஞ்சது, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ குழம்பு ரெடி. ஃபைனல் முள்ளங்கி சாலடு. சாலடுன்னு போட்டுட்டு அடுப்பில் வச்சுருக்கீங்க. லைட்டாக அது முள்ளங்கிலேருந்து நமக்கு இந்த வாடை பிடிக்காது. இது லைட்டாக இது பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இது ஒரு காமனான கொஸ்டின் தான். சாலட்னு சொல்லிட்டு ஏன் குக் பண்ணுறீங்கன்னு அவர் சொன்ன ரீசன் தான். சின்ன வாடை போகிறதுக்காக ஃபுல்லாக குக் பண்ண மாட்டார், சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு எடுத்துருவார். இது வந்து முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி, பொரியல் ரெடி, அடுத்து சாலட் ரெடி. முள்ளங்கி சாலட் ரெடி. சாலட்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது கேர்டு. என்ன ஒரு கேர்டை யூஸ் பண்ணாமல் சாலடை வறுத்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு கேர்டு எடுத்துட்டார். ஸோ கேர்டை மிக்ஸ் பண்ணி இந்த சாலடை இதோட மிக்சிட்டாரு. இது வந்து இன்றைக்கி பண்ணதுலேயே ரொம்ப யூனிக்காக எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முள்ளங்கியில் ஒரு சாலட் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அதுக்கு பிறகு குண்டாஞ்சட்டியை தூக்கி அதில் ரைஸ்லாம் போட்டு சோறு வைக்க ஆரம்பித்தாச்சு. குழம்பு கூட்டு எல்லாம் ரெடியான பிறகு சோறு வைக்கிறது தான் வழக்கம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறேன் குழம்பு ரெடியாகி டேபிளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேனேஜர் ஹாப்பி, சொன்ன டைமில் சாப்பாடு ரெடியானதுனால. இந்த 3 ஐட்டத்தை விட்டுட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னு பார்த்தா முட்டையை போட்டோம். முட்டையை போட்டு அதில் ஒரு சைன் சொன்னார். முட்டையை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா முட்டையை போடும்போது தண்ணியில் அது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணும், நட்டுக்கு நின்றுச்சு அப்படின்னா ஓல்டு முட்டைனார். அப்புறம் வந்து அதே டயத்தில் முட்டை அவிக்கிற டயத்தில் சோறு ரெடி ஆகிடுச்சு. சோறெல்லாம் வடித்து முடிச்சுட்டு ரெடியாக கொண்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா சார்? இல்லை, சொன்ன எல்லா ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக பாருங்க. அரிசி ரெக்குவயர்மெண்ட் 1 அரிசி, ரெக்குவயர்மெண்ட் 1 அரிசி. அடுத்து என்னது? அரைச்ச விட்ட குழம்பு. போதும் 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 போதும். அரைச்சி விட்ட குழம்பு. கத்திரிக்காய்ங்க, கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய். ஓகே, நல்லா விடுங்க குழம்பு சுற்றி. ஓகே, அடுத்து வந்துட்டு சாலட். ரொம்ப முக்கியமான சாலட். இந்த சாலடு தான் புதுசு, நான் சாப்பிட்டதே இல்லை. ஓகே சார். அப்புறம் ஒரு முட்டை இங்கே வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். இதான் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண ப்ராடக்ட் இன்னைக்கு. எக்ஸலண்ட். இப்போ நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். ஓவராலாக ரொம்ப அருமையாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பர்ஃபெக்டாக இருந்தது. ஒவ்வொன்றுமே ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. அந்த சாலட்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு. அதேமாதிரி அந்த முட்டைக்கோஸு ரொம்ப காரமாக இருந்தது. குழம்பு ரொம்ப காரமாக இருந்தது. குக்கை வந்து ரொம்ப அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் நம்ம குக்கு வந்து வரும்போது கொண்டு வந்த கிட். அவர் எப்படி கிரிக்கெட் ஆடுறதுக்கு நம்ம கிட்டு கொண்டு போவோமோ அதை மாதிரி குக்கிங் கிட் அது. அவர் எங்கே போனால் எடுத்து விட்டுருவார். இப்போ குக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.